அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரியான். எல்லாரும் எப்படி இருக்கிற சமைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுற மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் டே நான் வீடு மாறிக்கிற வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க. டே அண்ட் வ்ளாகாக தான் நிதிக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களோட வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடு மாறுறதுக்கு வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நைட்டாக வீடு க்ளீன் பண்ண தான் நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்தது போகிறது தான் விளங்கிச்சு. இதுக்கு கூலிக்கு இருந்தவங்க அவ்வளோ வீட்டை நாசமாக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சும்மா நோமலாக கூட்டிகிட்டு கழுகிற வேலை மட்டும்தான் ஈக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் போனோம். பட் அங்கே போயிட்டு பார்த்தது போகிறது தான் எங்களுக்கு விளங்குது இவ்வளோ வேலைக்குதா அப்படின்னு சொல்லி. அப்படி நாசமாக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சும்மா நோமலாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு சாமானெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா நோமலாக கூட்டிகிட்டு சரி போயிட்டிக்கலாம். பட் அவங்க அப்படி கூட செஞ்சிக்கல. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை கூடுதலாகவே இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே தட்டி கூட்டி அதுக்கப்புறம் கழுகி வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நாளையாக போல் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நைட்டை நாங்கள் கழுகிட்டே தான் போனோம். வீட்டை டீப் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுக போக்கோல மிச்சமே லேட் ஆகிட்டு நாங்கள் புள்ளையும் எடுத்துகிட்டு தான் போய்த்திருந்தோம் கழுகுறதுக்கு. எல்லாம் சின்ன பயணம் கொண்டு போய்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் நேரத்தோடு வந்ததுனால புள்ளையை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி வேலை எல்லாமே செஞ்சோம். கழுகி கொண்டிக போக்கோல புள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடினா விழுந்துருவான்ற பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலையை செஞ்சு கொண்டு இருந்தோம். அப்போ ஊட்டாக்கள் வந்ததுக்கு அப்புறம் புள்ளையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். கழுவிட்டு தொடச்சிட்டு போக்கோலே மிச்சம் லேட் ஆகிட்டு அப்போ ஒரு 12 மணி அந்த மாதிரி தான் நீக்கும் நாங்கள் வீட்டுக்கு போக்கோல. பிள்ளையும் அழுகுவா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவசரமாக வீட்டுக்கிட்ட இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஈக்கிற வீட்டுக்கும் உம்மடி வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற அளவு தூரம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவுமே ஈக்கும் எனக்கு. அப்போ நான் அடுத்த நாள் எல்லா சாமானத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா தூசி எல்லாம் தட்டி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே தட்டி கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்களோட சொந்த வீட்டில் இருக்க போகல அந்த வீடுக்கு அப்புறம் அது ஒன்றும் பண்ணிடல, சுட்டி மிச்சமே தூசி இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சாமான்லேயும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் 2 கிழமை மட்டும் வச்சுருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தூசி ஆகிட்டு. அப்போ எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதோட வேலையும் ஒரே நாளில் முடிஞ்ச மாதிரி மீக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணேன். எப்படியுமே எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாம் மஸ் பண்ணி எடுக்க போகல. 2 நாள் தொடர்ந்து வேலை அப்படின்றதுனால அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. எல்லா வேலையத்தையுமே முடிச்சு தாக்க போகல. பெருசாக வீட்டு சாமான் அப்படின்ட்டு இல்லாதனால ஒரு நாளில் முடிஞ்சிச்சு. இன்னும் சாமான் இருந்தால் 2 நாளாலும் எடுத்திக்குமோ அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன் நான். வீட்டுக்கு வந்தாண்டு வெள்ளனை பகல் ராவுன்னு சொல்லி ஒரு நாள் கூட வீட்டில் ஆக்கவே இல்லை. அவ்வளோ வேலை ஃபுல் டேயுமே டீப் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே அடுக்கிறதுலே டைம் போய்த்துட்டு. அப்போ அடுத்த நாள் மார்னிங்லேருந்து ஆக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கொஞ்சம் டயர்டாகிக்குது அப்படின்றதுனால ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் நான் மெகி அவிச்சு தின்னேன். மெகி நான் அவிச்சு தின்றதில்ல, பட் அன்றைக்கு மிச்சம் டயர்டாகிக்குது அப்படின்றதுனால மெகியை நான் யூஸ் பண்ணி கொண்டேன். பொதுவாக நிறைய பேர் மார்னிங் டைம் டீயோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் எப்போயுமே மிச்சமே பிளேன் டீ குடிக்கிறதுக்கு மாதிரி தான் விருப்பப்படுவேன். எனக்கு டீ அப்படின்னு சொன்னால் அவ்வளோ விருப்பம் இல்லை குடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் மிச்சமே நான் பிளேன் டீ தான் குடிப்பேன். அதுவும் வெள்ளை சாப்பாட்டோடு தான் நான் அதை எடுத்து குடிச்சு கொள்வேன். வேறு பிஸ்கட்டோடு எல்லாம் குடிக்க மாட்டேன். அப்போ அதே அந்த பகல் நாங்கள் பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லி தேவையான சாமான் எல்லாத்தையுமே வாங்கி செய்கிறதுக்கு தான் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். அப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகிக்குது அப்படின்றதுனால தாத்தாவும் இருந்தாங்க. தாத்தா தான் எல்லாமே செஞ்சு தந்தாங்க. அப்போ நான் ஆக்கி எடுத்தேன். தாத்தா பிள்ளையும் வந்திருக்கிறாங்க அப்படின்றதுனால எங்களோட மகளுக்கும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு விட்டுட்டு வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. தாத்தா ஒரு பக்கம் எல்லாத்தையுமே கட் பண்ணி தரப்போக்குள்ள நான் தேவையான கோழி அரிசி அந்த மாதிரி எல்லாத்தையுமே கறி ரெடி பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ இன்றைக்கி பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகினோம். நாங்கள் கோழியெல்லாம் மிச்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தந்திருந்ததுனால நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்தேன். தாத்தா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் அரிசியை கழுகி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அரிசியை கழுகி கொண்டிருக்கிறேன்.
இன்றைக்கி தம் பிரியாணி தான் போடுறதுக்கு பிளான் பண்ணி தம் பிரியாணிக்கு செட் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டிருக்கிறேன். ரெசிபி பெருசாக ஷேர் பண்ணல. இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அரிசி எல்லாத்தையுமே கழுவி முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு தேசிக்காய் புளி, மஞ்சள், தேங்காய், அதுக்கு தேவையான அந்த பட்டை, கிராம்பு அது எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3/4 வேகலில் எடுத்து தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ அரிசி ஒரு பக்கம் வேக வச்சதுக்கு பிறகு மசாலா ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோழிக்கு தான் இப்போ போட்டு கொண்டிருக்கிறேன். கோழியை கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி எடுக்கணும். பட் அன்றைக்கு எனக்கு டைம் ஈக்கல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மேரினேட் பண்ணுற ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் தான் வச்சுருந்தேன். அப்போ அதுக்கு தேவையான எல்லா மசாலாகளையுமே போட்டு அதுக்கு தேவையான கிராம்பு, ஏலக்காய், அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு, தயிர் எல்லாத்தையுமே போட்டு தான் நான் மேரினேட் பண்ணி எடுத்தேன். குறைஞ்சது ஒரு அரை மேரினேட் பண்ணி எடுக்கணும். பட் அந்த டைம் இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ அதுக்கு தேவையான எல்லா மசாலாகளையுமே போட்டு அதை ஒரு 10-15 நிமிஷம் மூடி பரட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் எப்போவுமே நான் பொரிச்சு தான் போடுவேன். பட் அன்றைக்கி டைம் இல்லை அப்படின்றதுனால அப்படியே போட்டு தான் நான் மேரினேட் பண்ணி எடுத்தேன். சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லி வேறையாக மசாலா வச்சுப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை. எனக்கு தேய்க்கிற மசாலாவில் வச்சு தான் நான் பிரியாணி செய்வேன். இன்ஷால்லா இன்னொரு அப்டேட்டில் நான் உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ எடுக்க போக்கில் எனக்கு ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால சும்மா டே அண்ட் வ்ளாகாக போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அன்றைக்கி தயிர் யூஸ் பண்ணல. என்னென்னு சொன்னால் எனக்கு தயிர் கிடைக்கல அப்படின்றதுனால 2 யோகட் கப் தான் எடுத்து நான் அதை யூஸ் பண்ணி கொண்டேன். உங்களுக்கு தயிர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக யோகட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கோழி ஒரு பக்கம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு எங்களை சைடில் வெங்காயத்தை பொரிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தாச்சோனில் தேங்காய் எண்ணெயை சூடாக்குறேன். இப்போ தான் தேங்காய் எண்ணெய் சூடாக்க போகல கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு சூடாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வெங்காயம் தீஞ்சி போகாது. அதுக்கு பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வர கலருக்கு எங்களுக்கு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அன்றைக்கி நான் வெங்காயத்தை போட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளில் செய்ய போகல தாத்தா தான் அது அழகாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்சு எடுத்திருந்தாங்க. வெங்காயத்தங்களை பொரிய போட்டதுக்கு பிறகு எங்களை புடின் மிக்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தான் புடின் மாவு போட்டு கொண்டிருக்கிறேன். அதை போட்டு தேவையான அளவு சீனியம் போட்டு மில்க் மேட் 2 உடச்சி போட்டதுக்கு பிறகு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் அடுப்பில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா திக்காகி வரும். அதுக்கு பிறகு சாண்டில் ஊற்றி எடுக்கலும். அப்போ இதையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தாத்தா தான் அடுப்பில் வச்சு அதையுமே செஞ்சு தந்தாங்க. தாத்தாவும் மீக்கி அப்படின்றதுனால எனக்குமே டக்குன்னு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. புடின் மிக்ஸையும் கரைச்சி ஒரு பக்கம் அடுப்பில் வச்சதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் கோழியை நாங்கள் வேக வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் போல் தேங்காய் ஊற்றி அதுக்கு பிறகு கடுகு போட்டு வெங்காயம் நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ண போட்டிக்கிறதுனால பச்சை பச்சைக்காயும் தக்காளிக்காயும் போட்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கு பிறகு அதில் கோழியை கொட்டி மீடியம் ஹீட்டில் நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3/4 வேகலில் கோழி வரும். அந்த டைமுக்கு தான் நாங்கள் தம் போட்டு எடுக்கணும்.
கோழி ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் தாத்தா புடின் மிக்ஸை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போ நான் இந்த பக்கம் சம்பல் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வெட்டி அதுக்கு கொஞ்சம் மயோனீஸ், தேசிகப்புளி, மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையுமே போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிற கேப்பில் தாத்தா புடினையுமே செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதையுமே சாணத்தில் கொட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான ப்ளம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதையுமே ஆற வச்சிட்டோம். ஒரு பக்கம் அந்த வேலை முடிய போக்கோல இந்த பக்கம் கோழியும் சோறும் முக்கால் வேலையில் வந்துட்டு அப்போ அதையுமே தம் போட்டுரும் அப்படின்னு சொல்லி அதையுமே தம் போட்டாச்சு. அதுக்கு மேலே பொரித்த வெங்காயம், கஜு, நெய் எல்லாத்தையுமே போட்டுட்டு நாங்கள் ஒரு 5-10 நிமிஷம் தம்மில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட வேறு லெவல் சிக்கன் பிரியாணியுமே டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு. இன்ஷால்லா இந்த சிக்கன் பிரியாணியோட ரெசிப்பியை இன்ஷால்லா இன்னொரு டைமுக்கு நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்களோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆக்கி எல்லாமே முடிஞ்சதுக்கு போகிற கொஞ்சம் லேட்டாகி தான் நான் சாப்பாடுமே தின்னேன். கொஞ்சம் டயர்டாகிக்குது அப்படின்றதுனால எப்பயுமே ஆக்கிட்டு உடனே தின்ன இல்லாமல் தான் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகியே நாங்கள் திண்டேன். அப்போ சாப்பாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி வேலையிலே டைம் பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு மாதிரி தான் கிச்சனுக்கு வந்து நைட் சாப்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நைட் சாப்பாடு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்க போக தான் நூடுல்ஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகினேன். அப்போ ஹஸ்பண்ட் மரக்கறி எல்லாம் கொண்டு வந்திருந்தார். அப்போ அது எல்லாத்தையுமே ஆஸ் பண்ணி ரெடியாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மெக்கரோனியை அவிச்ச போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வதக்கி எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையுமே. எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மெக்கரோனி ஒரு பக்கம் நல்லா வெந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ டக்குன்னு தாளித்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் சட்டியில் போட்டு நான் தாளித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதுக்கு நாங்கள் இன்றைக்கி செமன் ஒன்றும் சேர்க்கல, 2 முட்டையை மட்டும் உடைச்சி யூஸ் பண்ணிக்கொண்டேன். இப்படி தான் எங்களோட டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ்.